ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரன் போய் 5ல் நீசமாக வரார். தன்னோட ஆள் மனசில் போய் நீசமாக வரான்னு வச்சுங்களேன். இப்போ நீசமான ஒரு தன்மை இருப்பது அது சிறப்பு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் வந்து சூரிய பகவான் 6ஆம் இடத்துல போய் நீசமாக வரார். 6ஆம் இடத்துல சூரியன் நீசமாவது நல்லதுங்க. ஏன்னு கேட்டால் ஒரு பகையான கிரகம் சூரியன். அந்த பகையான கிரகம் 4 கூடையும் போய் 6ல் நீசமாக வராது. அப்போ 4 கூடையும் 6ல் போய் நீசமாக வரும். தாயாருக்கு ஏதாச்சும் இந்த மாதத்தில் ஒரு செலவினை கொடுக்கக்கூடிய தன்மை, தாய் வழி உறவு மூலிமா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மையும், அவங்களால நமக்கு ஏதாச்சும் ஒரு செலவு இல்லை பிரச்சனை ஏதோ ஒன்று இந்த காலகட்டத்தில் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தாய் வழியிலும் தாயோட உறவு வகையிலும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வாகனம் மூலியமாகவும் உங்களுக்கு செலவினை ஏற்படுத்தி கொடுக்கும், பிரச்சனை வரும் கருத்தை முன்வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் பொது தொடர்பை குறிக்க மனைவி ஸ்தானம் ஆட்சி பெற்றிருப்பதும் நல்லதுங்க. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மனைவி சொல்லு அங்கே அதிகரிக்குது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். தொழிற்ஸ்தானம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிற்ஸ்தானத்தில் லாபம் உண்டு என்ற கருத்தை முன்வைக்கிறேன்.